ராதிகா, பாக்யா இவங்க 2 பேரையுமே பார்த்தாலே நமக்கு பாவமா தான் இருக்குது. அதாவது ஒரு ஆண் அவரை வந்து நம்பி அவரை கல்யாணம் பண்ண இந்த ராதிகாவாகட்டும், இல்லை அந்த ஆணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டு கல்யாணம் பண்ண பாக்யாவாகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த கோபியுடைய அம்மாவான ஈஸ்வரி கிட்டக்க இவங்க 2 பேரும் சிக்கி தவிக்கிறதாகட்டும், எல்லா வகையிலுமே உங்களுக்கு அடி மேலே அடி தான். யாரையுமே சாட்டிஸ்ஃபையும் பண்ண முடியல. ஏதாச்சும் ஒரு வகையில் வருத்தப்படுறது, சோகப்படுறதுங்கிற மாதிரி விஷயங்கள் தான் அவங்க வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கோபிநாத் அப்படிங்கிறவருக்கு கரியில் வெக்கமே கிடையாதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். கிளம்பி ஓகே பாக்கியா வச்சுக்கு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். வெக்கமாகவே இருக்காதா அந்த வீட்டுக்கு வந்து இருக்க பிரச்சனை எல்லாம் பண்ணி பாக்கியா அவ்வளோ தூரம் விஷயங்கள்லாம் செஞ்சதுக்கப்புறம்? அதை விட வந்து பாக்கியா கோபியை விட கேவலமாக பல சமயங்களில் ஈஸ்வரி நடந்துப்பாங்க நம்ம சொன்னோம். அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு விஷயத்தை பண்ணாங்க. அப்படியே இனியா எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து கூட்டு போகிறோம் நாங்கள் அப்படின்னு கிளம்ப. உங்களுக்கு அவரை உங்கள் வீட்டில் தானே வச்சுக்க ஆசை, நடிக்காதீங்க நீங்கள் அப்படின்னு இந்த பக்கம் ராதிகா பேச, ஏமா நான் உனக்காக எவ்வளோ சண்டை போட்டுருக்கேன் எனக்கு தெரியும், பேசாமல் போமா அந்த பக்கம் அப்படின்னு பாக்கியா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இவரை கூட்டு வந்தீங்கிற மாதிரி ஜெனி செல்வி எல்லாம் முகத்தை வச்சா எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு வந்து ஆரத்தியெல்லாம் எடுத்து வர சொல்கிறாங்க. ஆரத்தியெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ செல்வி கொஞ்சம் அது எடுக்க முடியாதுன்னு சொல்ல நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளே கூட்டு போய் அவரை படுக்க வச்சுறாங்க குழந்தைய. இந்த குழந்தைய படுக்க வச்சதுக்கு பிறகு தான் பாக்கியா செம கோபமாக வர, அவனுக்கு கொஞ்சம் காரம் உப்பெல்லாம் கம்மியாக சமைக்கணும், ஆனால் நீ அவனுக்கு தனியாக சமைச்சிரு அப்படிங்கிறாங்க. ஈஸ்வரி வெக்கமே எல்லாம் பாக்கியா வைப்பாது, நான் ஏன் சமைக்கணும் அப்படின்ட்டாங்க. நீ தானே கூட்டு வந்தீங்க, அவரையும் கூட்டதே தப்பு, நீங்கள் வேணால் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. உங்கள் அக்காவா பாவம், என் பிள்ளை தான் பாவம் அப்படிங்கிறாங்க. சீ அப்படின்னு இருந்துச்சு. அதை விட செடியன் வந்து மனசாட்சி இருக்கான்னு கேட்டோன்னே உனக்கு மனசாட்சி இருக்கான்னு கரெக்டாக கேட்டாங்க. இன்னொரு பக்கம் இனியாவை பற்றி படி அப்படின்ட்டாங்க. பலாரும் ஒன்று விட்டுருந்தா சந்தோஷமாக இருந்திருக்கும் எனக்கு. ஸோ எல்லாத்துக்கும் நடுவில் வந்து இப்போ வந்து இதே விஷயத்த அங்கே ராதிகா அவங்க அம்மாட்ட வருத்தப்பட அவங்க அம்மா நேராக கிளம்பி இங்கே சண்டைக்கு வராங்க. இப்போ வாக்கியாவுக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது. ஆனால் இது தேவையில்லாத வேலைங்கிறது புரியுது, என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றியும் இந்த ட்விஸ்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.